இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே இப்போ வந்து கரண்ட்லி வந்து ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ தீபக் ஃபெர்டிலைசர் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஆட்ரிபியூட்ஸ் சம்டைம்ஸ் கம்மியாக இருந்தால் கூட டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து டெய்லி மூவிங் ஆவரேஜ் அண்ட் வீக்லி மூவிங் ஆவரேஜ் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடந்த 5 வருடங்களாக இது கிட்டத்தட்ட ஒரு 19% வந்து சிஏஜிஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ராஃபிட் டேர்ன் ஓவரை வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து ஒரு கன்சிடரபிள் பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் லைசன்சிங் அக்ரிமெண்ட் வித் வால் டிஸ்னியோட இவங்க டைப் இருக்குது. ஸோ வால் டிஸ்னிக்கான அந்த ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸு லைக் பெட்ஷீட்ஸு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கம்மிங் குவார்ட்டர்ஸில் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நிறுவனம். 2000 பாயிண்ட்ஸுக்கு மேலே நிஃப்டி மீடியா க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு செக்டாராக மாறும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த நிஃப்டி மீடியா ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே சேனல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த வாரம் நம்ம சில ஸ்டாக்ஸை வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டாக் வந்து திருப்பி ஒரு ஜஸ்ட் ஒரு குயிக் கோ த்ரூ பண்ணுவோம். ஏபி கேபிட்டல் நம்ம அதை பார்த்துருந்தோம், ஒரு ஒன் ஆஃப் த மிட் கேப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டாக் வந்து கடந்த வாரம் நம்ம அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது 200 rupees இருந்தது. அது வந்து 10% விலை உயர்ந்து 240 வரைக்கும் போய் ரீச் ஆகி எகெயின் இப்போ ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்து 235 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் இந்த ஸ்ட்ராங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆன ஸ்டாக் இது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பேட்டர்ன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து வரும் நாட்கள்லேயும் தொடர்ந்து விலை உயரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு ஸ்டாக்கு. இன்னொன்று இந்திரபிரஸ்தா கேஸ் நம்ம அதை பார்த்துருந்தோம். கமாடிட்டி மார்க்கெட்டில் கேஸ் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இங்கே டொமஸ்டிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து பலதரப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு ஸ்டாக்கு. ஸோ ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் ஐஜிஎல் என்று சொல்லக்கூடிய இந்திரபிரஸ்தா கேஸ் வந்து ஒன் ஆஃப் த குட் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி அமராஜா பேட்டரியை பற்றி லாஸ்ட் வீக் பேசியிருந்தோம். ஸோ டெக்னிக்கலாக இப்போ 870 rupees ரிட்டர்ட் ஆன ஸ்டாக்கு 1070 வரைக்கும் ரீச் ஆகி இப்போ இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் வெரி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க். நம்ம லார்ஜ் கேப் ஸ்டாக்கு கேட்டகரியை பற்றி அனலைஸ் பண்ணும்போது ஐசிஐசிஐ பேங்க் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அந்த ஸ்டாக்கும் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 to 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எனி டிப் வந்து இந்த ஸ்டாக்கில் இருந்ததுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். வரும் மாதங்களையும் மீண்டும் வந்து விலை உயரக்கூடிய ஒரு ஸ்டாக்காக இது தெரியுது. கொட்டாக் பேங்க் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் வந்து லாஸ்ட் வீக் வந்து அரௌண்ட் ஒரு 10% வந்து ஃபாலோ ஆகிருக்கு. இது வந்து லாங் டேர்ம் ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து கொட்டாக் பேங்க் வந்து இப்போ இருக்குது. ஸோ ஒரு நீண்ட கால அடிப்படையில் முதலீட்டாளர்கள் வந்து இந்த கொட்டாக் பேங்க் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ 1400 வரைக்கும் போனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, யூ கேன் அக்யூமுலேட்டு. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த சப்போர்ட் லெவலில் இங்கேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ கொட்டாக் பேங்க் வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் வீக்ஸை பற்றி சில ஸ்டாக்ஸில் பார்த்தோம். ஸோ வர வாரத்தில் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக ஐஇஎக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஐஇஎக்ஸ் ஷேரை பற்றி நம்ம பார்க்கும்போது சில முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம வந்து கவனிக்கலாம். இந்த ஸ்டாக் வந்து முதல்ல வந்து ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி, ஒரு கடன் இல்லாத நிறுவனம் வந்து நம்ம முதலீட்டுக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய அடிப்படை காரணம். கடந்த 5 வருடங்களாக இது கிட்டத்தட்ட ஒரு 19% வந்து சிஏஜிஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ராஃபிட் டேர்ன் ஓவரை வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். அண்ட் தென் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து ஒரு கன்சிடரபிள் பாயிண்டில் இருக்குது. கம்பெனி வந்து ஒரு வெரி குட் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். பப்ளிக் செக்டார் ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு வெரி குட் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்கும். ஸோ ஐஇஎக்ஸ் வந்து அந்த கேட்டகரியில் வந்து ஒன் ஆஃப் த வெரி குட் டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்காகவும் இருக்குது. இது லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 2022 ஏப்ரல்லேருந்து 2024 இந்த ஏப்ரல் வரை கடந்த 2 இயர்ஸாக ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 140 to 160 இந்த ரேஞ்சில் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகி மேலே போகும்போது ஐஇஎக்ஸ் வந்து வரும் நாட்கள்லையும் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு. சில மியூச்சுவல் ஃபண்டும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கன்சிடரபுளாக தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து வரும் நாட்களில் வந்து மீண்டும் விலை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியுது. டெக்ஸ்டைல் ஸ்டாக்கில் நம்ம வந்து இந்த வாரம் வந்து ஹிமத் சிங்கா சீடு அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டாக் வந்து அரௌண்ட் வந்து இப்போ 145 rupees அந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து வீக்லி மூவிங் ஆவரேஜ் 200
மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பொட்டன்ஷியல் டேர்ன் அரவுண்ட் ஸ்டாக்காக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்குடைய ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, இவங்க வந்து ஒரு குளோபல் டெக்ஸ்டைல் ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இவங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிக் நேம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கிளைண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோடைய பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்வின் கிளைன், டாமி ஹில்ஃபர் அண்ட் தென் ஸ்பேடு, ஹிமாயா, ஸோ இந்த மாதிரி ஒரு குளோபல் பிராண்ட்ஸ் உள்ள ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைசன்சிங் அக்ரிமெண்ட் வித் வால் டிஸ்னியோட இவங்க டைப் இருக்குது. ஸோ வால் டிஸ்னிக்கான அந்த ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸு லைக் பெட்ஷீட்ஸு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கம்மிங் குவார்ட்டர்ஸில் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நிறுவனம். ஸோ ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி ஷார்ட் டேர்ம் டு மீடியம் டேர்ம்க்கு ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டாக்காக வந்து நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஹிமத் சிங்கா சீட் என்று சொல்லக்கூடிய இந்த டெக்ஸ்டைல் ஸ்டாக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் தீபக் ஃபெர்டிலைசர் கேட்டகரியில் ஒரு ஒன் ஆஃப் த குவாலிட்டி ஸ்டாக்கு. இதோட ஹை வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1050 அந்த ரேஞ்சில் இருந்த ஸ்டாக் வந்து கடந்த 2 வருஷமாக டவுன் ட்ரெண்டில் இருந்து இப்போ கன்சல்டேட் ஆகி அரௌண்ட் 613 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 200-day மூவிங் ஆவரேஜை வந்து பிரேக் பண்ணாமல் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்காகவும் இந்த ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். தீபக் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாகவும் ஒரு டீசெண்டான கம்பெனி, ப்ரைவேட் செக்டாரில் வந்து ஒன் ஆஃப் த ஒரு ப்ராஃபிட்டபுள் ஃபெர்டிலைசர் கம்பெனி. இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே இப்போ வந்து கரண்ட்லி வந்து ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ செக்டார் ரொட்டேஷன் வந்து ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் பக்கம் போகிற மாதிரி தெரியுது. ஸோ தீபக் ஃபெர்டிலைசர் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஆட்ரிபியூட்ஸ் சம்டைம்ஸ் கம்மியாக இருந்தால் கூட டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து டெய்லி மூவிங் ஆவரேஜ் அண்ட் வீக்லி மூவிங் ஆவரேஜ் 200-day மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ஆட்ரிபியூட்ஸ் ஏதாவது நெகட்டிவாக இருந்தால் கூட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னாலே வந்து ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து தீபக் ஃபெர்டிலைசர் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் கன்சிடர் கூடிய ஒரு பங்கு. நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒரு பேங்க் ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணும்போது சென்ட்ரல் பேங்கை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணோம். அந்த ஸ்டாக் அரௌண்டு வந்து ஒரு 60+ அந்த கேட்டகரியில் இருந்த ஸ்டாக் வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகி 68க்கு வந்திருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா வரும் நாட்கள்லேயும் வந்து ஒரு 75-80 rupees அந்த ரேஞ்சுக்கு போகக்கூடிய ஸ்டாக்காக சென்ட்ரல் பேங்க் வந்து இருக்குது. ஸோ இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாமே ஒரு டேர்ன் அரவுண்ட் பேங்காக கோவிட் லோலேருந்து இப்போ தொடர்ந்து மாறிட்டு வருது. கடந்த 5 வருஷமாக இதனுடைய ட்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ஃபார்மிங்காக இருந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு பர்ஃபார்மிங் பேங்க் ஸ்டாக்ஸாக வந்து மாறி இருக்குது. ஸோ போன வாரம் சென்ட்ரல் பேங்கை பார்த்தோம். இந்த வாரம் நம்ம வந்து அடுத்து ஒரு புதிய ஸ்டாக்கை பார்ப்போம். அது வந்து பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரு டேர்ன் அரவுண்ட் பேங்காக வந்து மாறிட்டு வரக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு. கடந்த 2018 இருந்த அந்த ப்ரைஸை தான் இப்போ வந்து பேங்க் வந்து அந்த ப்ரைஸை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அரௌண்ட் இப்போ 155 அந்த ரேஞ்சை வந்து இப்போ தாண்டி இருக்குது. ஸோ வரும் நாட்களிலும் இது மீண்டும் விலை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ஆட்ரிபியூட்ஸ் எப்படி இருந்தாலும் ஒரு பேங்க் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு பப்ளிக் செக்டார்னா கவர்மெண்ட் பேங்க்ஸ்னால் நமக்கு சேஃபு அப்படின்னு வியூவர்ஸ் வந்து நினைப்பீங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து நீங்கள் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த வாரத்துக்கான ஒரு பேங்கிங் ஸ்டாக்கை அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதுலேயே நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா யூகோ பேங்க் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். யூகோ பேங்க்கும் வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் ஸ்டாக்கு. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து மெர்ஜஸ் அக்விசிஷன் மூலமாக ஸோ யூகோ பேங்க்கோட வேறு சில பேங்க்ஸில் வந்து மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து யூகோ பேங்க் ஒரு டேர்ன் அரவுண்டு பேங்க் ஸ்டாக்காக மாறிட்டு வருது. ஸோ யூகோ பேங்க் இப்போ அரௌண்ட் 58 இருக்குது. ஸோ 60 rupees தாண்டினா வரும் நாட்களே இதுவுமே வந்து ஒரு 75-80 அந்த ரேஞ்சை தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூகோ பேங்க்கும் நீங்கள் இந்த வாரத்துக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். கடந்த வாரம் வந்து ஒரு டேர்ன் அரவுண்டு செக்டராக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்ன நிஃப்டி மீடியா வந்து ஸ்டில் வந்து அண்டர் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ வரும் நாட்களில் வந்து இந்த நிலைமை மாறும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். நிஃப்டி மீடியா இப்போ அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1912 அந்த ரேஞ்சிலேருந்து 1960ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து 2000 பாயிண்ட்ஸுக்கு மேலே நிஃப்டி மீடியா க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு செக்டாராக மாறும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த நிஃப்டி மீடியா ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து ஜி என்டர்டைன்மெண்ட் சொல்லக்கூடிய ஸ்டாக்கு, அண்ட் தென் பிவிஆர் ஐநாக்ஸு, அண்ட் தென் சரிகமா ஒரு ஸ்டாக்கு, ஸோ யூஎஃப்ஓ அப்படிங்கிற ஸ்டாக்கு, அப்புறம் ஷிமாரோ அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே நிஃப்டி மீடியா ரிலேட்டடான ஸ்டாக்ஸு. ஆனால் இந்த செக்டாரை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்காக இப்போ நான் சொல்கிறேன். வரும் நாட்களில் வந்து இந்த செக்டார் டேர்ன் அரவுண்ட் செக்டாராக மாறுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்பெசிஃபிக்கான சில ஸ்டாக்ஸை வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் மாதிரி முன்னாடியே வந்து இதை சொல்லி வைக்கிறோம். இது வந்து வரும் நாட்களில் ஒரு
டர்ன் அரவுண்டு செக்டாராக மாறுறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இதை 1 செகண்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு EID Parry என்று சொல்லக்கூடிய ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒன் ஆஃப் த ப்ராமினென்ட் பிஸ்னஸ் குரூப்பான முருகப்பா குரூப்போடது. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு 6 இடத்துல வந்து இவங்களுக்கு ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா 6 சுகர் ஃபேக்ட்ரியிலேருந்து 40,000 டன்ஸ் வந்து அந்த கேன் கெப்பாசிட்டி இருக்குது, கேன் க்ரஷிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ 140 மெகாவாட் பவர் ஜென்ரேஷன் அதுலேருந்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. ஒரு கன்ஃபெக்ஷனரிக்கு வந்து அதிகமாக வந்து சுகர் சப்ளை பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த வெரி குட் கம்பெனி EID Parry. ஸோ டெக்னிக்கலாக இப்போ அரௌண்டு 630 அப்படிங்கிற லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ டெய்லி அண்ட் வீக்லி மூவிங் ஆவரேஜ்லையும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சீக்கிரமே இது வந்து ஒரு மல்டி இயர் அந்த பிரேக் அவுட்டை தாண்டி இது வந்து மேலே போகக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து வரும் நாட்களில் வந்து 663 இதுதான் வந்து ஆல் டைம் ஹையாக இருக்குது. ஸோ அந்த 663 தாண்டிச்சின்னா 750லேருந்து 1000 வரைக்கும் கூட போகக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு ஸ்டாக்கு. ஸோ EID Parry ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் ஒரு ஸ்டாக்காக வந்து வரும் வாரங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம். நம்ம டெக்ஸ்டைலு அண்ட் தென் மீடியா அண்ட் தென் பேங்கிங் ஸ்டாக்கு அண்ட் தென் ஒரு சுகர் பேஸ்டு தீமில் வந்து ஒரு EID Parry பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபைடு செக்டாராக இந்த வாரம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். இந்த வாரம் கன்சிடர் பண்ண ஒரு நாமினல் ப்ரைஸ் ஸ்டாக்காக வந்து யூகோ பேங்க்கையும் பேங்க் ஆஃப் இந்தியாவை கன்சிடர் பண்ணலாம். கடந்த வாரம் சொன்ன சென்ட்ரல் பேங்க்கையும் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து தீபக் ஃபெர்டிலைசரையும் EID Parryயும் வந்து ஒரு ஃபெர்டிலைசர் கேட்டகரிக்காகவும் ஒரு சுகர் செக்டார்லேருந்து ஒரு ஸ்டாக்காகவும் கன்சிடர் பண்ணலாம். எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு IEX என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டாக்கையும் வந்து இந்த வாரம் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த வாரம் ஒரு 4 டிஃப்ரெண்ட்டான செக்டார்ஸை பார்த்தோம். ஸோ ஒரு டெக்ஸ்டைலு, ஒரு எனர்ஜி ஸ்டாக்கு அண்ட் தென் ஒரு சுகர் செக்டார்லேருந்து, ஒரு ஃபெர்டிலைசர் செக்டார்லேருந்து, ஒரு பேங்க் செக்டார்லேருந்து. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த வாரம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்த வாரம் புதிய ஸ்டாக்கோட உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.